வெல்கம் கைஸ். வணக்கம்டா நாராயணன், வணக்கம்டா அஜித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கோன்னு ஒரு மலையாள படம் தமிழ் டப்புன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்லைனாக சொல்லணும்னா இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் சிண்டிகேட்டை சேர்ந்தவங்க. அதாவது ஒருத்தர் வந்து கோல்டு, ஒருத்தர் வந்து ட்ரக்கு. அந்த கோல்டு சிண்டிகேட்டோட ஃப்ரெண்டில் 2 பேர், ஒருத்தன் பேர் வந்து விக்டர், அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்க 2 பேரும் யதார்த்தமா ஒரு இடத்துக்கு போக்குள்ள அந்த ட்ரக் சிண்டிகேட்டை சேர்ந்தவனை வந்து ஒரு ஆள் வந்து கொண்டுடுறாங்க. அதை வந்துட்டு அந்த கோல்டு சிண்டிகேட்டை சேர்ந்தவன் வந்து யார் கொண்டாங்க அப்படின்றதுக்காக தேடுறான். தேடுற சமயத்துல அவனையும் கொண்டுடுறாங்க. ஸோ இந்த 2 சிண்டிகேட்டை சேர்ந்த இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, கடைசியில கொன்னவனுக்காக ஹீரோ வந்து பழி வாங்கினாரா, இந்த 2 பேருக்கும் ஹீரோ எப்படி சம்பந்தப்பட்டவரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. பார்ப்போம். டீப்பா இந்த படத்தை பத்தி நமக்கு நாராயணன் அஜித் சொல்லுவாங்க. டீப்பா இல்ல, ஷார்ட்டா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா என்னன்றதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. சொல்றா அஜித், எப்படி இருந்தது படம்? இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. அதுவும் அறப்பழசான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. ரத்தம் கொஞ்சம் தெறிக்க வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க படம் முழுக்கும். அது மட்டும்தான் இருக்கு படத்துல. வேற எதுவுமே பெருசாவே ஆகல. அதுவும் எமோஷன் எல்லாம் ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அதுக்காக இவன் ஏறி அவனை போய் கொள்றான் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி திணிச்ச மாதிரிதான் இருந்தது படம் முழுக்கவுமே. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நம்மள சோதிக்க வச்சது என்னன்னா, கூடவே சுத்துவான் அவன் சம்மந்தப்பட்டவனே, அவனை கண்டுபிடுறான் நம்ம ஆடியன்ஸா வெளியில இருந்து கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரோல் வரைக்குமே. அந்த இன்ட்ரோல்ல தான் அதை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச உடனேவாச்சும் அப்பா கதை வேற எங்கேயோ போகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயும் மாற்றமே இல்லை, அதே கதை கண்டினியூ ஆகுது இன்ட்ரோலுக்கு அப்புறம்ன்ற மாதிரி. அதை கிளைமேக்ஸ் வரை கொண்டு போய் நமக்கு மண்டவழியே வந்துருச்சு. வேணும்னே ஒருத்தவனை கொலை பண்ணி அதனால ஒரு கோவம் வந்து, இதுல வேற கிளைமேக்ஸ்ல வேற ஒரு கைதி கார்த்தியாவே மாறி அவரு வேற அந்த கண்ணெல்லாம் எடுத்து வேற சுட்டு ஆயிடுச்சு. அவன் மாட்டுன்னு அதே மாதிரியே படம் கடைசி வரைக்கும் போயினோடனே நமக்கே இந்த படத்தை வேற 2.5 மணி நேரம் எடுத்து வச்சிருப்பாங்க. நமக்கு அதை பாக்குறதுக்கே எப்பா விட்டா போதுண்டா. ஆனா இந்த படத்தை எப்படி எல்லாருமே நல்லா இருக்கு பாருங்கன்னு இவ்வளவு பில்டப் கொடுத்து நான் வேற மலையாளத்துல பார்த்தா புரியாதுன்னு தமிழ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி போய் பாக்குறோம் வேற இன்னைக்கு. அதுவும் வேற இதை நம்பி எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க முடியும் கூட, அப்படியும் பார்க்க முடியாது. அப்ப யாருதான் இந்த படத்தை பாக்குறதுலயே எனக்கு இருந்துச்சு. எனக்கு படம் வந்து மொத்தத்துல எப்படியும் வேற வழி இல்லாத நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதோன்ற மாதிரி, ஏதோ கொஞ்சம் பாக்குறதுக்கு சினிமோட்டோகிராபி கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி ஓரளவு ஏதோ தோணுது. அதான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. சொல்லலாம். நீ என்ன நினைக்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து எப்படின்னா கேஜிஎஃப் லைட்னு தான் சொல்லணும். அதுக்குன்ட்டு கேஜிஎஃப் கிட்ட கூட வராது அது. ஆனா அப்படியே அந்த டெம்ப்ளேட் எடுத்து இதுல மாலிவுட்ல மலையாளத்துல வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க ஸ்டைல்ல அவங்க கன்வே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுல வந்து உள்ள நிறைய சீன் வந்து ரொம்ப பில்டப்பா இருக்கும். இதுல வந்து பில்டப் பண்றவங்க யாரும் பார்த்தா சின்ன பசங்க தான் பில்டப் பண்ணுவாங்க ஹீரோ. கேஜிஎஃப் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதடா. ஏன்டா கேஜிஎஃப் ஏன்டா அதான் நல்லா இருக்காதுன்னு சரி ஓகே ஓகே. இல்லடா நான் சும்மா சொன்னேன். நானு இது கேஜிஎஃப் கூட எந்த பார்ட்டியுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் அதே மாதிரி அந்த ட்ரக்ஸ் சிண்டிகேட் வரும், கோல்ட் சிண்டிகேட் வரும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த படத்தோட ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சு இவங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். படத்துல நிறைய சீன் வந்து ரொம்ப இரிட்டேட். 1-2 ஃபைட் நல்லா இருக்கும் படத்துல. இன்ட்ரோல் பிளாக் அப்போ ஒரு ஃபைட் வரும், இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஃபைட் வரும். நல்லா அது ரெண்டு தான் நல்லா இருக்கும் படத்துல. அந்த சீனா பார்த்தா நல்லா இருக்கும், படமா பார்த்தா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், ரொம்ப பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் படத்துல. அதுவுமே அவங்க பேசுறது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். இவங்க எல்லாத்தையுமே எடுத்தோடனே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க படத்துலயே, ஓப்பனிங்ல இதுதான் நடந்துச்சு இவன் கொண்டான்ட்டு. அதை வந்து திருப்பி வந்து ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காட்டுறதுலாம் வந்து தெரிஞ்சதை திருப்பி பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. அதுவும் இல்லாம அவனுக்கு கொடுக்குற பில்டப்புமே சூட் ஆகல. ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு நடா சும்மா வந்து இவன் வந்து வெட்டுவான் குத்துவான் இதே தானே சொல்லிட்டு இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அஜித் சொன்ன மாதிரி இதுல வந்து எப்படின்னா ரத்தம் தெறிக்க இருக்கும். ஆனா இதுல எப்படின்னா ஹீரோ வில்ல சண்டை போட்டு ரத்தம் தெரிக்காது. இவனுங்க போய் சும்மா எவனா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவனை போட்டு அடிப்பானுங்க, கொலை பண்ணுவானுங்க, அவங்கள கொடூரமா கொலை பண்ணுவானுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொடூரமா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ண மாதிரி
இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஏஜ் போயிடலாம் போல, படத்தை பார்க்க தேவையில்ல, இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல தோண ஆரம்பிச்சிடும். அதனால மார்க்கோ வந்து இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லை. நான் கூட சூப்பரா இருக்கும், மலையாளத்துல வந்து நல்ல படம் கொடுத்துருக்காங்க போல வயலன்ஸா அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு ஏமாற்றம் தான் இந்த படம். இதான் எங்க நாராயணா சொல்ற மாதிரி இருக்கும். அதேதான் நாராயணா சொல்ற மாதிரி வயலன்ஸா எடுத்துட்டா படம் ஓடிடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். வயலன்ஸுக்கு பின்னாடியே உள்ள பேக்ட்ராப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் படமும் நல்லா இருக்கும். அதே விதத்துல வந்து அதை எங்கேஜிங்கா சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ வந்து வயலன்ஸா எடுக்கிறது ரைட்டு, அதுக்கு ஒண்ணு நல்ல பேக்ட்ராப் ஸ்டோரி வச்சிருக்கியா? கிடையாது. அது இல்லாம ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே வச்சிருக்கியா? அதுவும் கிடையாது. அதாவது ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் மாதிரி வச்சிருக்கியா? அதுவும் கிடையாது. ரெண்டுமே இல்லாம சும்மா ரத்தம் தெறிக்க பில்டப் ஷாட்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டா படம் ஓடிடுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா எனக்கு இது புரியவே இல்லை, எப்படி சோசியல் மீடியால வந்து இது ஆகும்ன்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். இதை ஏமாந்து தமிழ் டப்பு வேற நிறைய தேட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மஞ்சுவேல் பாய்ஸ் மாதிரி இது ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போய் எடுத்த ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கதை என்னன்ட்டு. எல்லாரும் கொடுத்த பில்டப்புக்கு போய் பாத்துருவாங்க எடுத்தோடனே. ஆனா படம் சீன்ஸ்க்காக ஓடிடில பாக்குற அளவுக்கு கூட இந்த படம் ஒர்த்தா இருக்குமான்றது எனக்கு தெரியல. என்னால அது பதில் சொல்ல முடியல. நாராயணே படம் முடிஞ்சோன்னு என்ன சொன்னா, நம்ம பேசாத இன்னும் ஓடிடிலே பாத்துக்கலாம், வெயிட் பண்ணி தியேட்டருக்கு மேனேஜ் 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிடில வந்து கடுப்பாயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு மாத்திடலாம். இதுல அது கூட பண்ண முடியாது. 200 ரூபாய் கொடுத்துட்டோம் டிக்கெட்டுக்கு, கடைசி வரைக்கும் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு படம் நல்லா இருந்தாலும் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. மாதிரி இவனுக்கு காட்டுற வயலன்ஸ், சில அந்த கேஜிஎஃப் சில படத்துல வயலன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கே வெறி வரும், அட்ரா அவனா அப்படின்ட்டு. இதுல வந்து என்னடா பண்றீங்க, எதுக்குடா இப்படி அடிக்கிறீங்க, நல்லாவும் இல்லடா இது அப்படின்ற மாதிரி. நமக்கு இல்ல கரெக்டா நான் சொல்லணும்னா என்ன தப்பு தோணுது, இவன் நினைச்சிருந்தா அங்கேயே அதை வந்து சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு எமோஷனை வந்து ஒரு இடத்துல உருவாக்குறாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்ம தங்கச்சியை ஒருத்தங்க நம்ம தங்கச்சி பசங்களை கொல்றாங்க, இவன் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே ஐயோ இன்னும் அவன் கையும் கட்டி போடல காலையும் கட்டி போடல, சும்மாதான் உட்காந்துருப்பான். அவன் நினைச்சு தடுக்கவாது செய்வான். அவன் சுத்தி அடிப்பான், அவன் வந்து சிலிண்டரை தூக்கி அடிப்பான், ஒரு குழந்தைய கொல்லுவான், தலைகீழ தொங்க விட்டு கொள்ளுவான், என்னென்னமோ பண்ணுவான். அதெல்லாம் பாக்குறதுக்கே நமக்கு என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான், சும்மா உட்காந்துட்டு இருக்கான்டா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா ஒரு ரைட்டிங்ல அதை பண்ணிருக்கலாம். உடனே அதெல்லாம் முடிச்சிட்டு உடனே அவங்க அண்ணன் சொல்லுவாரு, நம்ம சாவு எல்லாருமே நினைக்கணும், நம்ம குழந்தைங்க எல்லாம் இறந்துச்சு, அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா மார்க்கோ வந்து எல்லா கணக்கையும் முடிச்சிட்டான்னு அந்த சாவுல போய் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதனால நீ இப்பயே போய் அவங்க பண்ணா அவர் போய் கிளம்பி ஏன்டா இவ்வளவு கொலை நடந்திருக்கு, இது இந்த படத்துல இது தேவையாடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே கனெக்ட் இருக்கணும் ஒரு விஷயம்னா, முதல் விஷயம் கனெக்ட் இருக்கணும். நமக்கே பொண்ணு தண்டா ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். வில்லன் மோசமா தான் இருக்கான், அவன் பண்றதும் மோசமா தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன வந்து இவன் என்னதான் பண்றான், இவன் அந்த இடத்துல வீட்டுல இல்ல எங்கேயோ போயிட்டான், ஐயோ இவனுக்கு தெரியாத போயிடுச்சா நம்ம ஃபீல் பண்ணலாம். இவன் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். அப்பைக்கும் ஒரு 5 நிமிஷம் கேப் மட்டும் அவனுக்கு எங்க இருந்து வந்துருச்சு வீரனும் தெரியல. இல்ல நம்ம கிட்ட ஏதாவது மறைச்சிட்டாங்களா படத்துல, இல்ல இதான் நம்ம படத்துல கண்டுபிடிக்கணும்னு கடைசியில வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஓவராலாவே அது தேவையில்லாம நல்ல பேஸ் ஆஃபா வச்சிருக்கலாம். அது வில்லன் 2 பேரும் ஈக்குவலான பவர் மாதிரி இருக்கும், ஹீரோ வில்லன் 2 ஈக்குவலா இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா வந்து அது பேஸ் ஆஃபா வைக்காம ஒரு விஷயம் சொதப்பிட்டானு, ஏதோ பெருசா மாஸ்க் காட்ட போறேன்ட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்து அவர் இதயத்தையே பிடிக்கிடுவாரு. அவரு ஒரு சீன்ல அப்படியே இதயத்தையே பிச்சிருவாரு. எனக்கு டக்குனு ஒரு நிமிடம் வந்து பாலையா தான் வந்தாரு என் சிந்தனைக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது தெலுங்கு படப்பா, மலையாள படத்துல இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. அதுவும் கத்தி எடுத்து அப்படி கீழ்ச்சி அப்படி புடிச்சு இழுத்துருவான். அப்படியே யாரா இவன் மோசமானவனா, யாருதாங்கன்ற மாதிரி. ஐயோ அவரா, அதுவும் யாரா கோவம் வந்துச்சுன்னா கை கீழ விட்ட பாரு, நேரா தலையதான் விட்டுருவாரு அவரு. அந்த பந்து மாதிரி டொப்புன்னு விழுவும் வேற தரையில. நம்ம கிட்ட அதான் அந்த ஷாட் தான் காட்டுவாங்க, அப்படியே டொப்புன்னு விழும் தரையிலே. நமக்கு ஐயோ டேய் முட்ரா சாமி, நாங்க வீட்டுக்கே போயிடுறேன், தனியா வரலான்னு நீ உட்காந்து டேய் கேம் வீடியோ கேம் விளாடுறாங்க. ஆனா வீடியோ கேமுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு பிஜிஎம் போட்டிருந்தாங்கடா, அங்கங்க கொஞ்சம் பிஜிஎம் நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லாவே போட்டிருந்தாங்க. பிஜிஎம் எப்படி போடணும், இப்படி இந்த பப்ஜி எல்லாம் வந்தா அப்படி அந்த ஜாம்பி எல்லாம் விடுவோம். ஜாம்பி டபுள் டேப்னு ஒரு ஜாம்பி படம் பார்த்திருப்ப தெரியுமா,
டப்புன்னு சொல்லுவாங்க, டப்புன்னு தெரிப்பாங்க, டக்குன்னு தெரிப்பாங்க. படம் முழுக்கும் அதுதான். சிஜி வேற பட சுட்ட உடனே ரத்தம் தெரியும். இவங்க வந்து டக்குன்னு ஒருத்தவங்க டக்குன்னு ரத்தம் தெரிக்கும், டக்குன்னு ஒரு அடி இருப்பான், டக்குன்னு தெரிக்கும். அப்படியே ஒரு ஷாட் ஒண்ணு இருக்கும், சிங்கிள் ஷாட் மாதிரி தான் இருக்கும். அப்படியே படிக்கட்டுல ஓடிக்கிட்டே இருப்பான், வளைஞ்சு 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 மேல போய் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த ஷாட்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்திருப்பாங்க போல. எல்லாருமே அடிப்பான், தெரிப்பாங்க, தெரிச்சு போயிட்டே இருப்பான். மேல போய் பார்த்தா இவருக்கு பல்பு. ஆனா இவர் யார் தெரியும் வந்து அவங்களே இருக்க மாட்டாங்க. நமக்கு இந்த மண்டகாயிரம், எப்பா இன்னும் முடியலையாடா அந்த எப்படா fight? முடியும்? இன்னொருத்தர் எனக்கு அப்படிதானே இருந்துச்சு. அடிப்பான அவன். இவன் சிங்கிள் ஷாட்னே சொன்னது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அது சிங்கிள் ஷாட் அது. நான் அதெல்லாம் கவனிக்கிறேன். கவனிச்சேன். சீக்கிரமா மேல போயிடுறா, சீக்கிரமா மேல போய் கண்டுபிடிச்சிடுறா, ஃபைட்ட முடிச்சிடுறா அப்படின்ற மாதிரி. நம்ம படிக்கட்டு ஏற மாதிரி தலை சுத்தம் நமக்கு. ஐயோ எம்மா படிக்கட்டு வேற கிடையாதுன்ற மாதிரி. அதெல்லாம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில சீன் வரும், அது நல்லா இருக்கும். படத்துல ஒரு சில நல்ல சீன் இருக்கு, அதையே மறக்கடிக்கிற பல சீன் நமக்கும் இருக்கு. அதேதான் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து கதையை நகர்த்துற விதத்தை மாத்திருந்தா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை படத்தை இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்ததுனால, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போனதுனால இப்படி இருந்துச்சா, இல்ல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத போய் பாக்குறவங்களுக்கு ஓ இப்படா இந்த உன்னி முகுந்தனும் பயங்கரமா ஃபைட் எல்லாம் பண்ணின்னு பயங்கரமா உடம்பு வேற ஏத்தி வச்சிருக்காரு அவரு கருடன்ல இருந்தே. அந்த உடம்பு ஏத்தத்தை என்ன பண்றது, இந்த மாதிரி படம் தான் அவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அவருக்கு. அப்படியே தெரியல, அவன் பாட்டு நல்லாதான் பண்ணிருக்கான். அவனுக்கு ஸ்டோரி சொன்ன விதம் சரி கிடையாது. என்ன இவனுக்கு ஸ்டோரி சொன்னதும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கும் ரிவீல் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவனுக்கு எல்லாத்தையும் எடுத்தோடனே நம்ம கிட்ட சொல்லிட்டு அது சஸ்பென்ஸ் மாதிரி மூவி எடுத்து போனா எப்படி இருக்கு? நம்மளுக்கு வந்து தெரியும் இதுதான் நடந்துருச்சு, இதை கூட கண்டுபிடிக்காத மாதிரி முட்டாளா இருக்கான ஹீரோ அப்படின்னு இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் ரியல்லே இருப்போம், நம்மலாம் இது கூட கண்டுபிடிக்க தெரியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. இல்ல நம்மளோட டேஸ்ட் மாறிடுச்சான்னு தெரியல. நம்ம ஒருவேளை இந்த எதிர்பார்ப்போட போய் இப்படி பல்ப் ஆகிட்டோமான்னு தெரியல எனக்கு. அப்படிலாம் இல்ல, பொறுமையா சோதிக்குண்டா படம், ரொம்ப சோதி. நான் என்ன சொல்றேன், அதே இதுல டேஸ்ட்லயே கூட நம்ம லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்திருக்கோம். நமக்கு டேஸ்ட் தான் இருந்துன்னா எவ்வளவு படம் அது மாதிரி எல்லா படமே நமக்கு பிடிக்காத போய் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம கடைசியா என்ன பார்த்தா விடுதலை கூட நமக்கு பிடிக்காதெல்லாம் இல்ல, ஓகேவா தான் இருந்தது. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நமக்கு அது இது பண்ணல, அவ்வளவுதான். இப்ப நானே கூட ரீசெண்டா கூட நான் புஷ்பா கூட ஓரளவு பார்க்கலாம்னு தான் சொன்னேன். எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருந்துதான் இருக்கும். நம்ம எல்லா படத்தையும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தா சொல்லி நடுவில் மிஸ் யூ எல்லாம் ஒரு படம் பார்த்தோம், அதெல்லாம் என்ன கணக்குல சேர்த்துக்கவே தெரியல. அது ஒரு பாட்டுல போச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து ஸ்டார்டிங்ல சப்போர்ட் தான் பண்ணான். நான் தான் சொன்னேன் என்னடா படம் ஒரு மாதிரி போகுது, ஸ்லோவா போகுது, கடுப்பாடா. இவன் தான் சொன்னான் நல்லாதான் போகுது, நல்லாதான் போவோம், செகண்ட் ஹாஃப் நல்லா. ஆனா இவன் எந்த படத்துக்கு நீ கூட்டு போயா, எந்த படத்துக்கு போனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், இவர் பார்க்கவே மாட்டாரு செகண்ட் ஹாஃப். அதாவது என்னன்னா ஆறுதல் நாராயணா 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கோம்ல. அது ஓகேதான், நீ சொல்றது ஓகேதான். எனக்கு என்ன மைண்ட்னா நம்மளே நல்லா இல்லைன்ற மைண்ட்ல பார்த்தாலே அதுக்கப்புறம் படம் பார்க்கவே தோணாது. சரி ஏதோ ஒண்ணு இருக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப எத்தனையோ படம் எல்லாம் கிளைமேக்ஸ் படம் சீன் மட்டும் நல்லா இருக்கும், அதனாலே படம் ஓடி இருக்கும். அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு ஆச்சரியம் நடந்தா கூட ஆச்சரியம் பண்றதுக்கு இல்ல. என்னடா நம்ம பைத்தியமாடா, நம்ம கடைசி கிளைமாக்ஸ் ஒண்ணு பார்த்துட்டு நல்லா இருக்குடா அப்படின்னு டான் படத்தை அப்படிதான் சொன்னாங்க, வகையில ஆடல. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் கூட எனக்கு பிடிக்கல. இவரு இவ்வளவு தூரம் பண்ணுவாராம், கடைசியில அப்பா அப்பான்னு அழுவாராம், உடனே படம் எல்லாம் சூப்பர்ன்றவாங்களாம், படம் லூசு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அந்த மாதிரி அனிருத்துக்கு அடிச்சிருவாரு தலைவர். சரி ஓகே நண்பர்களே, டாபிக் மாறி மாறி போயிட்டு இருக்கோம். நான் எங்களை விட்டா நாங்க எப்படியே பேசிட்டு தான் இருப்போம், ஆனா நீங்க பார்க்க போறது இல்ல, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல இருந்து நாங்க மார்க்கோ படத்தை பத்தி என்ன சொல்ல வரோம்னா, தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியா சித்ரா அரவிந்தன் சொல்றதெல்லாம் நம்பி உள்ள போய் பாத்துறாதீங்க. ஓடிடில கூட இந்த படத்தை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த படத்துல ஒர்த்து எதுவுமே இல்லை. ஒரு புது டெக்னாலஜியோ இல்ல புது ஸ்கிரீன் பிளேவோ இல்ல புது கதையோ இல்ல என்கேஜிங்கான படமோ எதுவுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை.
முடிஞ்சா ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பா இருக்கு, பார்த்தே பப்ஜி ஆகணும். பப்ஜி விளையாட இல்ல, முடியல, வழி இல்ல. உங்களுக்கு ஏதாவது வாமிட் வர மாதிரி ஏதாவது பிரச்சனை வரணும்னு ஆசைப்பட்டீங்க, வாமிட் இல்ல வரணும் ஆசைப்பட்டீங்க. வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஜுரம் வரணும், ஆசைப்பட்டீங்கன்னா இல்ல பைத்தியம் மாதிரி பிடிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்தா இந்த படத்தை உடனடியா பார்க்கலாம் நீங்க. நீங்க வந்து தியேட்டர் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி இல்ல தியேட்டர்ல கூட போய் பாருங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே, தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே கைஸ், பை. மீண்டும் ஒரு அனதர் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை கைஸ்.